Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 72888. ஐயா, இன்னைக்கு தொகுதி மறுவரைன்னு பேரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்காப்புல தொகுதி மறுவரைன்னு பேரில் மத்திய அரசு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து குறைக்கிறதுக்காக தொகுதி தென்னிந்திய அளவில் குறைக்கிறதுக்காக வந்து சொல்கிறாங்க. தமிழகம் முழுவதும் வீட்டு வாசல் வரை நெருக்கடி வந்துட்டதாக சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வருமுன்னர் காத்தல் என்பது ஒரு ஆட்சிக்கு ரொம்ப மிக முக்கியமானது. அதுபோல இன்றைய ஒப்பற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி இதை முன்னாலே உணர்ந்து சில மாதங்களுக்கு முன்னாலேயே இந்த தொகுதி குறைப்பு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கொள்கை. அதை சிறப்பாக செய்ததற்கு தண்டிக்கக்கூடாது, பாராட்ட வேண்டும். மற்ற மாநிலங்கள்லாம் பெற்றுக்கங்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் 1 2 போதும் அப்படின்னு சொல்லி அது பொருளாதாரத்துக்காக மட்டுமல்ல, பெண் உரிமைக்காக என்றார் தந்தை பெரியார். ஆக அப்படிப்பட்ட ஒரு உரிமையை சிறப்பாக செய்த ஆட்சிகள் தென் மாநிலங்கள். ஆகவே அந்த தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆட்சியை சிறப்பாக செய்த சாதனைக்கு பதிலாக ஒரு வேதனையை உண்டாக்குறாங்க ஒன்றிய அரசு. இந்த அரசு என்னன்னா, திடீர்னு மக்கள் தொகை அடிப்படையில் மறுபடியும் தொகுதி நிர்ணயம், மறுதொகுதி நிர்ணயம் என்று அவள் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற 39 இடங்கள், பாராளுமன்றத்துக்குரிய இடங்களை மேலும் குறைத்து ஒரு 7-8 தொகுதிகள் குறையக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை பல மாதங்களுக்கு முன்னாலே நம்முடைய முதல்வர் ஆபத்து என்று சொல்லி எதிர்கட்சிகளையும் சேர்த்து அனைவருக்கும் கட்சி கூட்டம் ஒன்று போட்டு, அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு அதில் பிரகடனப்படுத்தார். அதோடு நிற்காம இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலங்களுடைய முதல்வர்களுக்கும் எடுத்து சொல்லியிருக்காரு. எனவே ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தால், இதுவரையில் தெளிவான உறுதிமொழியை ஒன்றிய அரசு சொல்லவில்லை. இன்னும் கேட்டால் அமித்ஷா வர்றாரு, அமித்ஷா கிட்ட மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி சேருவோங்கிறவங்கெல்லாம் போயிருக்காங்க, தங்கள் கட்சியை அடமானம் வச்சவங்களாம் இருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அவர்களே கூட ஒன்றும் வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. வரும்போது நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னா, வரும்போது என்ன பார்க்க போகிறாங்க இவங்க? வர்றதுக்கு முன்னால், புயல் வர்றதுக்கு முன்னாடி தடுப்பு முக்கியமா, இல்லை புயல் வந்த ஒருபாடு நாங்கள் நிவாரணம் கொடுப்போம்னு சொல்கிறது முக்கியமா? நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். ஆகவே தான் முழுக்க இந்த அரசுடைய நிலைப்பாடு பாராட்டத்தக்கது, வரவேற்கிறது ஒன்று. 2வது, இதை கைவிட வேண்டும். இது ஒரு மக்கள் எழுச்சியாக தமிழ்நாட்டில் நடக்கணும். இது சாதாரண விஷயம் அல்ல. இது வந்து நம்முடைய உணர்வுகளை, அதாவது மாநில அதிகாரங்களை ஒடுக்குவதற்காக பாராளுமன்றத்திலே அவருடைய குரல் கேட்காமல் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற குரல் தான் நம்ம அதிகாரத்திற்காக தான். ஆகவே இந்த செயல் வரவேற்கும். இன்றைக்கி மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு கல்வி நிதியை வந்து மறுத்ததுனால இன்றைக்கி வந்து இந்த கட்டாய கல்வி உரிமை அந்த தொகையை வந்து விடுவிக்கிறதுக்கு பல தனியார் பள்ளி நெருக்கடி கொடுக்குறாங்க. அதாவது இதுவும் அதுதான். அதாவது திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிலேயே கல்வியில் 100க்கு 100 சாதனை செய்திருக்கிறது தமிழ்நாடு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த தமிழ்நாட்டுக்கு வந்து 100க்கு 100 வருது. இதை கண்டு அவர்களால் பொறுக்க முடியல. இதை திட்டமிட்டு நாசப்படுத்துறதுக்காக வடநாட்டில் சமஸ்கிருதம், ஹிந்தி இதை திணிக்கிறதுக்காக மும்மொழி திட்டங்கிறாங்க. அது ஏற்க மாட்டோம், எங்களுக்கு கிடையாது. 50 வருஷத்துக்கு மேலே மும்மொழி திட்டத்தை ஒழிச்ச ஒரு ஆட்சி இந்த ஆட்சி, திராவிட ஆட்சி. நடைமுறையில் பிள்ளைகளுக்கு வந்து இது அறிவு காலம், மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு காலம். இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்தில் போய் நீங்கள் 3வது மொழியை படிக்கிறது மட்டுமல்ல, அரசியல் பேரம் பண்ணுறாரு. என்னென்னா, நீங்கள் வந்து 3வது மொழியை எடுத்துக்கிட்டால் தான், 3 மொழி திட்டத்தை எடுத்துக்கிட்டால் தான் நாங்கள் பணம் கொடுப்போம் அப்படி சொல்கிறதுக்கு இது என்ன கமிஷன் ஏஜென்ட் வேலையாது? வியாபாரம், வேற அரசியலா? அரசியல் சட்டப்படி அவர்கள் நாம வசூலித்த பணத்தை தான் நம்ம திருப்பி கொடுக்குறாங்க. அது ஏற்கனவே மற்ற மாநிலங்கள் அப்படி கொடுக்க முடியாது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. நிச்சயமாக அதுக்கு அவர் ஏற்கனவே அதை வற்புறுத்த முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆகவே அது தவறு. தமிழ்நாடு முழுக்க இதெல்லாம் கிளர்ச்சி நடக்கும், வேறு ஒன்றும் இல்லை. திமுக ஆட்சிக்கு நெருக்கடி, நிதி நெருக்கடியை கொண்டு வருவதற்காக இது அவர்கள் செய்த சூழ்ச்சி பொறி. ஆனால் அதை தூக்கி எறிந்து அருமையாக சொன்னார் முதல்வர். 2000 கோடி இல்லை, 10,000 கோடி நீ கொடுத்தாலும் நான் கொள்கையை விட மாட்டேன், மக்கள் மத்தியில் அதை செய்வேன் என்ற உறுதியோடு சொன்னார்கள். ஆகவே தான் தவறு.
ஆகவே தான் அதுக்காக தான் மாநிலங்களுடைய அதிகாரங்களை வரையறுக்கிறதுக்கு ஒரு தனி குழுவை போட்டிருக்கிறாரு. ஆகவே மாநில உரிமைகளை பற்றி பேசுவதற்கு ஒத்த கருத்து உள்ள மாநில முதல்வர்களை எல்லாம் ஒன்று திரட்டுறாரு. ஆகவே சரியான போக்கு அவர்கள் மத்தியில் இருக்குது. அதுதான் வருது. ஐயா ஒரே ஒரு இந்த பாமக உட்கட்சி விவகாரத்தில் பாமக உட்கட்சி விவகாரத்தில் பாஜகவோட தலையீடு இருக்குன்னு பார்க்குறீங்க. ஏன்னா குருமூர்த்தி போய் பார்க்குறாரு. அதுக்கு முன்னால் ஒரு பழைய புரோக்கர் ஒருத்தர் இருந்தார் அரசியல் ரீதியாக. அந்த புரோக்கருக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால் கேட்க சம்மன் இல்லாமையே ஆஜராவார். இன்னும் சம்மன் வாங்கிக்கிட்டு ஒரு புது புரோக்கர் ஒன்று கிளம்பி இருக்கிறாரு. அவர் தான் ஒரு ஆடிட்டர். ஆகவே அந்த புரோக்கர் வந்து போய் அவர் கேட்டார் இவர் கேட்டார் போனார். மதுவாக போகிற அது இதுக்கு வரையில் இந்த மேரேஜ் புரோக்கர்கள் கல்யாண தரகர்கள் தான் இருந்தாங்க. இப்போ அரசியல் தரகர்களும் வந்திருக்காங்க. நன்றி.